பச்சை மிளகாய் வாங்கிட்டு வந்தோம்னா இப்படியே காம்போடு வைக்கக்கூடாது. காம்போடு வச்சோம்னா சீக்கிரமாக பழுத்துடும். அதனால் நம்ம சுத்தமாக காம்பெல்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் வச்சோம்னா அது இருக்கும். ஒரு 10-20 நாளைக்கு மேலேயே அப்படியே இருக்கும். இல்லை அப்படின்னா ஒரு 4 நாள்லேயே பழுத்துடும். அதனால் நான் காம்பெல்லாம் கிள்ளிடுறேன். எல்லா காம்பையும் கிள்ளிட்டு காட்டுறேன் உங்களுக்கு. எல்லா காம்பையுமே கிள்ளிடணும். அப்போ தான் நமக்கு பழுக்காமல் அப்படியே ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கிற மாதிரி இருக்கும். இல்லைன்னா அப்படியே அழுகி போயிடும். அப்படியே காம்பு ஓரத்தில் இருந்து தண்ணி ஊற்றி அது ஒரு மாதிரி அழுகல் வந்துடும். பாதி மிளகாய் வேஸ்ட்டாக போயிடும். அதனால் இந்த மாதிரி காம்பெல்லாம் கிள்ளிட்டு இந்த மாதிரி க்ளீனாக எடுத்துடணும். காம்பு 1-2 கொஞ்சம் ஒட்டிகிட்டு இருந்ததுனாலும் கூட நம்ம அதை பார்த்து பிரித்து எடுத்துடணும். அந்த மாதிரி இருந்ததுன்னா பிரித்து எடுத்துடணும். அப்போ தான் நமக்கு நல்லா இருக்கும். இல்லைனாக்கா அந்த ஒரு இது கூட நமக்கு வெங்காயம் அழுகி போயிடும். அந்த கொஞ்சோண்டு இருந்தால் கூட அந்த காம்பு பகுதி அப்படியே வெங்காயம் இல்லை, அந்த பச்சை மிளகாய் அப்படியே அழுகி போயிடும். இப்போ இதை அப்படியே காம்போடு வச்சுட்டேன். 4 நாள் தான் ஆகுது. அது கூட பாருங்கள் பழுத்துருச்சு. எப்படி பழுத்துருச்சு பாருங்கள். காம்பும் அப்படியே காஞ்ச மாதிரி போயிடும். ஃப்ரிட்ஜுக்குள்ளேயே வச்சுருந்தாலும் கூட இந்த மாதிரி தான் ஆகிடுது. அதனால் காம்பெல்லாம் கிள்ளிட்டு வச்சுக்கிட்டேன். ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ அதுக்காக போட்டிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டன் அமுக்குங்க. தேங்க்யூ.